சிவாய நமப்பா, சிவாய நம, சிவாய நம. சிவாய நமப்பா. சிவாய நம, சிவாய நம, சிவாய. அரகரா, அரகரா, அரகரா. குங்குலிக்கு அப்படியே கூடயே கொண்டு போய் அம்மா நம்மள அனுபவிக்க வச்சாங்க. குங்குலிக்க நாயனார் கூடயே போய் சாமி நம்ம அனுபவிச்சோம். சிவாய நம, சிவாய நம. இப்ப நம்ம குரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம சிந்தனையை ஆரம்பிப்போம். இப்ப இந்த சாத்திர நூல் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் நம்ம சிந்தனைகள். நம்ம என்ன திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃபுல்லாவே 12 சூத்திரையும் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஒரு 5 நிமிடம் ஒரு ரீகேப் மாதிரி ஃபுல்லாவே திரும்பி அது படிக்க படிக்க நமக்கு விருப்பம் அதிகம் வரும். அதனால அதையும் சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிப்போம். இப்போ குரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தோன்றற்பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி, தெய்வச்சேக்கினார் திருவடிகள் போற்றி போற்றி, வைத்தியநாதன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, வை ரத்ன சபாபதி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. இப்ப நம்ம சாத்திரம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவங்கதான் துணை இருந்து நமக்கு சிந்தனையே உண்டு பண்ணணும். நம்ம எவ்வளவு புக் படிச்சிருக்கலாம். நம்ம எல்லாரும் இப்ப இருக்கக்கூடியவங்க அனைவருமே நிறைய படிச்சிருப்போம். அடியன் தான் இருக்கிறதுல கம்மியா படிச்சிருப்பேன். இருந்தாலும் அந்த அவங்க தான் சொல்றாங்கன்னும் போது நிறைய தகவல்கள் வரும். இது எதையும் நாம உரிமை கொண்டாடுறதுக்கு இது இல்ல, இடம் இல்ல. எல்லாம் குரு அவங்க சொல்றதுதான். அப்படிதான் எடுத்துக்கணும் சிந்தனைய. இப்ப நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. ஸ்கிரீன் தெரியுதுங்களாமா? சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. அந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா நான் ஷேர் பண்றது? யாராவது ஒருத்தவங்க பார்த்து. தெரியுது ஐயா. சிவாய நமயா, சிவாய நமயா. இப்ப நம்ம திரும்பி ஒரு குயிக்கா மேல இருந்து பார்த்துட்டு வருவோம். நம்ம சாத்திர நூல்கள் எதுக்கு படிக்கிறோம் என்னன்றத பத்தி கொஞ்சம் தெரியுது. சிவாய நம, சிவாய நம. ரொம்ப நன்றிங்க. இப்ப நம்ம சிவபெருமான போற்றி நமக்கு சாத்திர நூல்களும் இருக்கு, தோத்திரங்களும் இருக்கு. தோத்திர பாடல்கள்னு சொல்லிட்டு திருமுறைகளை 12 திருமுறைகளையும் வச்சிருக்கோம். சாத்திர நூல்கள் 28 ஆகமங்கள் வச்சிருப்பாங்க. அதுல நமக்கு அதெல்லாம் கிடைக்கல. சாத்திர நூல் அனைத்தையுமே தலையாய நூல்னு சொல்லிட்டு மெய்கண்ட சாத்திரம்னே சொல்லுவோம். 14 சாத்திரம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 14 சாத்திரம் மெய்கண்ட சாத்திரம் தான் தலையாய மெய்கின்ற அருளிய சிவஞான போதமே தலையாய நூல். இதோட விரிவு தான் மற்றது எல்லாமே. இந்த 14 சாத்திரமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது தப்பா புரிஞ்சுக்காம நெறிப்படுத்துவதற்காக பயன்படுத்த மற்ற நூல்கள் அனைத்துமே நம்ம நெறிப்படுத்துறதுக்கு தான். இப்ப நம்ம வச்சிருக்க இந்த சிவஞான போதம் 12 சூத்திரமும் இந்த ஸ்கிரீன்ல இப்ப காமிக்கிறோம். இதுதான் நம்ம இப்ப அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். முதல் 6 சூத்திரம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்ன மாதிரியான கேள்வி வேணா கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். பதி பசு பாசத்தோட உண்மைத்தன்மையும் அதோட இலக்கணம்னா இலக்கணம் அதோட இலக்கணத்தையும் பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாதனை செய்யணும் அதனால கிடைக்கக்கூடிய பயனை பத்தி பின்னாடி பார்ப்போம். அது சிவமாம் தன்மை அது வேற நிலையில இருக்க போகுது. நம்ம அனுபவம் இப்போதைக்கு நம்ம பதியை பத்தி சிந்திச்சோம். கடவுள் இருக்கிறார்ன்றது நிரூபணம் பண்ணோம். கடவுள் இருக்கிறார் நிரூபணம் பண்ணிட்டு அடுத்தது செய்தி இப்ப பாசம் இருக்குன்னு சொல்ல என்ன பாசம் அவையே தானேயா இரு வினையின் போக்கு வரவுரிய ஆணை நிற்கும் அன்றே அப்படின்றதுக்கு நம்ம சிந்தனை ஆரம்பிச்சோம். போன இதுல நம்ம சிந்திச்சது என்னன்னா அவையே தானேயா என்றதை பத்தி சிந்திச்சோம். அது மட்டுமே ரொம்ப பல 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 மணி நேரத்துக்கு சிந்திக்கக்கூடிய இது. ஏன்னா அது புரிஞ்சு சுவாமி நம்ம கிட்ட ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் எப்படி இருக்கிறான்றது அம்மா சொன்ன மாதிரி இன்பத்துக்கு மட்டும் கிடையாது, துன்பத்துக்கும் நம்ம சுவாமியை தான் சுவாமி கொடுத்த திருவருள்னு நினைக்கிற அளவுக்கு நினப்பு வரணும். ஏன்னா சுவாமி தான் செலுத்தி நமக்கு வினை வீட்டுற நமக்கு இன்பமும் துன்பமும் நமக்கு ஊட்டுவது சிவபெருமானே. அது ஊட்டும் வெளியிருந்து பொருளாய் வேறாயிருந்து ஊட்டுகிறான், உள்ளிருந்து செலுத்தி நுகர வைக்கிறான், நம்ம இருந்து கலப்பினால் நம்மோட இரண்டரை கலந்திருந்து அதையும் நமக்கு அனுபவப்படி செய்கிறான், ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அனுபவிக்கிறான்ற சிந்தனையை நம்ம அதிகமா சிந்திச்சோம். இப்ப இருவினைன்றதை பத்தி சிந்திக்க போறோம். அப்புறம் அவே தானையை பத்தியும் கொஞ்சம் சிந்திக்க போறோம். அப்ப நம்ம சிவாய நம. இது போன முறை நம்ம சிந்திச்சது அவையே தானேயாய் என்ற சுத்திரமும் திருமுறை மேற்கோள்களும் நம்ம வச்சு சிந்திச்சோம். அதே அவையே தானேயாய் நம்ம எப்படி திருவாசகத்துல கூட ஐயா சொல்லியிருப்பாரு, எங்கிருந்து அது எப்படி இருக்கும், எப்படி வந்து ஒன்றாயும் வேறாயும் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எள்ளும் எண்ணெயும் போல அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது திருவாசகத்துல கைமாறு கொடுத்தல்ல ஒரு இதுலயே கொல்லும் கிள்ளியனை அன்பரில் குய்பணி கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழும் மேலும் யாவலும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே அப்படின்னு சுவாமி
நம்ம எள்ளும் எண்ணெயும் போல கலந்து என்ன வந்து வழிநடத்தி செல்கிறான் அப்படின்னு ஒன்றாயும் வேறாயும் இருந்து என்ன வழிநடத்தி செல்கிறான்னு சொல்றோம். அது திருவுருள் தான். ஆட்கொள்ளுதல் சொல்றதே வந்து ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் சுவாமி நின்று செலுத்துவதை தான் அப்படி சொல்லணும். ஆனா சுவாமிக்கு அது இன்பமும் துன்பமும் முட்டும்போதுக்கும் அப்படியே தான் சுவாமி செய்யறாரு. அவரோட நிலையிலிருந்து ஒரே மாதிரிதான் தன்னை அவையே தானே இருந்து செய்கிறார்னு சொல்லுவோம். அந்த சிந்தனை வைத்துக்கொண்டு ஏன் செய்யணும்ன்றது அடுத்தது. ஏன் வந்து சுவாமி நமக்கு இது நம்மளோட இதுதானே. எதுக்கு சுவாமி வந்து ஒன்றாயும், வேறாயும், உடனாயும் ஆன்மாவோட இரண்டரை கலந்திருந்து வினை போக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக செய்யறாருன்னு சொல்றாங்க. எதுக்காக கலந்திருக்காருன்னா வினை போக்கம். இருவினை போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் இரு வினையும் நல்வினை தீவினை நுகரும்படி செய்வதற்காக சிவபெருமான் வீடுகளில் வந்து ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து செலுத்தி செய்கிறான் அப்படின்னு சொன்னா இருவினையும் சரி நல்வினை தீவினை அப்படி வினைனா என்ன அப்படி பாவ புண்ணியங்கள் அதனால நம்ம நல்வினை தீவினை சூழ்நிலையா வருது இன்ப துன்பம் அனுபவிக்கிறதுக்காக அப்படின்னு நம்மளுடைய சிந்தனை வைப்போம். இங்க அதை பத்தி கொஞ்சம் சிந்தனை நம்ம இப்ப இதை மட்டுமே தான் சிந்திக்க போறோம். இருவினையை மட்டுமே சிந்திப்போம். இது சிவாய நம சிவாய நம. இரண்டாம் சூத்திரம் அதிகரணம் 2ஆம் அதிகரணம் இப்ப நம்ம பாக்குறோம். இங்க அவங்க சொல்றது ஆன்மாக்கள் இருவினை முதல்வன் ஆணையின்படி வரும். முதல்வின் ஆணையின்படியே இருவினைக்கு சூழ்நிலைகள் நமக்கு அமையும்ன்றத நிரூபணம் பண்ண போறாங்க. இப்ப இரு வினைன்னா என்ன நமக்கு தெரியும். வினை கொள்கை தெரியணும். அதை பத்தி எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நமக்கு வர்ற இன்பத்துன்மை எப்படி இருக்கும், இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர முயற்சி பண்ணோம், நம்ம வழிபாடு எப்படி இருக்கும், அது வழிபாடுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்தி இன்னும் நிறைய பேர் இப்படி கூட நம்ம புரிஞ்சுப்போம். எப்படின்னா சிவபெருமான வழிபடுறதுனால முக்தி கிடைக்கும். ஆனா இம்மைக்கு பயன் இருக்கா? இப்ப முக்தின்றது மறுமையில எங்கேயோ இப்ப நம்ம இறந்து போறதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாமி கிட்ட போறோம்ன்றது நிச்சயம் இல்லாத ஒரு பொருளை பத்தியும் முக்தின்னு நீங்க சொல்லிட்டு அதுக்காக நம்ம இங்க மெனக்கிற மாதிரியான ஒரு செயலா இருக்க மாதிரி இருக்கு. இது மறுமைக்கு பயனா இருக்கு, இம்மைக்கு பயன் இருக்காதோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே தான் இந்த இரு இந்த 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 ப- இந்த இந்த அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது உதவும். ஏன்னா அது சுவாமி இம்மையும் கொடுப்பது சுவாமி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லாட்டி மறுமை மட்டும்தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இம்மையே அதுக்குதான் இங்க ஆஹ் சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருப்பதிக்கும் இங்கே போடும். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கால் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. இம்மையே இப்ப உனக்கு சோறும் கூரையும் கிடைக்கும். இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? இப்ப எனக்கு வினை இல்ல, சாத்தியப்படுமான சாத்தியப்படும். அது திருமுறைகளால முடியாது ஒண்ணுமே இல்ல. அவங்க பிரமாணம் கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அது எப்படி சாத்தியப்படும்? வினை கொள்கை என்ன? இப்ப நான் ஒரு துன்பம் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு எனக்கு சோறும் கூரையும் இருக்கவே கூடாதுன்ற சூழ்நிலை மாதிரி ஏதோ வினை பண்ணிருக்கேன்னு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில எனக்கு எப்படி சோறும் கூரையும் கிடைக்கும் சுவாமி வழிபடுறதுனால அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படி கிடைச்சா அது எப்படி வந்து தர்மத்துக்கு இதுவா இருக்கும். எனக்கு துன்பப்பட வேண்டியது இந்த தர்மமா இருந்தா நான் உங்களை வழிபடுறதுனால அந்த துன்பத்துல இருந்து விடுபட்டேன்னா இது கையூட்டுன்னுவாங்களா, அதாவது பிரைபரி இது ஒரு இது மாதிரி தானே ஒரு ஆம், நீதியிலேருந்து புறம் செல்வதற்காக நான் கொடுத்தப்பட்ட பணம் மாதிரி தானே அது ஆயிடும் நம்மளோட வழிபாடு. அது எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணணும்ல இருவினைய. அதுக்கான நம்ம உலகியல் ரீதியா இப்ப இதெல்லாம் வந்து சாத்திர நூல்கள் ரெஃபரன்ஸும் வச்சிருக்கோம். இது இருவினை இப்படி சொல்லிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிறது உலகியல் ரீதியா சில ஒரு முயற்சி, சில ஓமைகளை பத்தி நம்ம சிந்திக்க போறோம் இப்ப. ஒரு நிமிஷம். சிவாய நம. இப்ப நம்ம விரைவினை நம்ம இந்த இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம இடது பக்கம் நம்ம 3 விதமான வினை தொகுப்புகள் இருக்கும். பழவினைன்னு இதுகாரும் நம்ம பல பிறவிகளை செஞ்ச வினைகள் அனைத்துமே சஞ்சித வினையா மூட்டையா இருக்கு. அதிலிருந்து சுவாமி இந்த பிறவி நமக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பிராரத்த வினையை எடுத்து அதை நுகர் வினையா அந்த பிறவிக்கு உட்படுத்துறான். அந்த மஞ்சள் கோடு தான் பிறப்புல இருந்து இறப்பு அந்த காலம் இது பண்றது நுகர் வினையா வருது. அதை அனுபவிக்கும் பொருட்டு எப்படி எல்லாம் அனுபவிப்போம். அதுல புதுசா நமக்கு புதுசா பண்ற பாவ புண்ணியங்கள்லாம் ஆகாம வினையா அது சேர்ந்து இருக்குது. சேர்ந்துட்டு திரும்பி பழ வினையில போய் சஞ்சிதத்துல போய் சேர்ந்து இது மாதிரி பிறவி சூழல்ல உணர்ந்து கொண்டிருக்கோம். இது இது நம்ம முக்கியமா சிந்திக்க வேண்டியது எப்படின்னா வினைன்றது தெரியுது. ஆனா ஆகாமை வினை மனம் வாக்கு காயம் கொண்டு தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இந்த இந்த பிறவில நம்ம மனம் வாக்கு காயம் தான் 3 தான் கொடுத்திருக்கான் சுவாமி. இதுல வாக்க திருமுறை திருமுறையிலே வைக்கும் போது நமக்கு வாக்கு மூலியமா மனமும் காயமும் ஒடுங்குவதை உணர முடியும். அதனால ஆகாம வினை குறைஞ்சிடும். அதனால பிறவி தொடர் அறுபடும். அதுக்கு 12 திருமுறை உதவும். இதுதான் நம்ம 12 திருமுறையோட நம்ம அறிவுபூர்வமான தகவலை வைப்போம். இப்ப
இன்னொரு ஒரு சில கேள்விகள். இப்ப பிறப்பு, இறப்பு நடுவுல எப்படி சுவாமி வந்து நமக்கு வினைய ஊட்டுவான் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்றாயும், வேறாயும், உடனாயும் ஊட்டுவான்னு சொல்லிட்டோம். ஒன்றாய்னா உயிரோடு உயிருக்கு உயிரா இருந்து சுவாமி உள்ள இருந்து இருக்கான். உடனாயினா செலுத்துறான். வேறாயினா வெளியே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவால தான் நமக்கு துன்பம் வரும். இன்பமும் துன்பமும் வருதுன்னா, வெளியே இருக்க பொருள் எப்படி வர முடியும்னா, அது வேறாயின்றது தான் வலது பக்கம் நடுவுல இருக்கிறது. ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம். தெய்வத்தினால வரலாம், மற்ற ஆன்மாக்கள்னால, மற்ற உயிரினால வரலாம், இல்ல ஜட பொருள்னாலயும் வரலாம். இது இது 3மும் வெளிய. அது வேறாய் இருந்து சுவாமி செலுத்துறான். உள்ளிருந்து ஒன்றாயும் உடனாயும் இருந்து அதையும் அனுபவம் செய்கிறான். இன்பமும் துன்பமும் 2மே. இந்த அனுபவத்துக்கு சுவாமியே தான் இப்படி செய்றார். வெளியே இருந்து வேறாய் செய்யறது வந்து ஆதி தெய்வீகம் நம்ம வச்சிருக்கோம். மற்ற தெய்வங்கள் வந்து ஆதி தெய்வம் என்பது இந்த வலது பக்கம் நம்ம வச்சிருக்கிறது 36 தத்துவங்கள்ல அம் பிரளயா கலர்ல அவங்களாம் தெய்வ வடிவமா இருந்து நம்மள பஞ்சபூதங்களாகவும், நவகிரகங்களாகவும் அவங்க செயல்பட்டு அதை செலுத்தி நமக்கு இன்ப துன்பங்கள பிறப்பிறப்புக்குள்ள இன்ப துன்பத்தை ஊட்டும்படி செய்கிறார்கள். இந்த மாரி தான் அமைப்பு இருக்கும். ஆனா, இப்ப இதுல ஒரு குற்றம் இருக்கு. என்னன்னா, இது ஒரு புரிதல் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நம்ம எல்லாருமே. இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருது. இந்த துன்பத்திலேருந்து விடுபடணும். ஆ முதல்ல நம்மளால முயற்சி அனைத்தும் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா வெளிய வர முடியல. நமக்கு மீறிய சக்தியா சுவாமி கிட்ட கேட்கிறோம். "சாமி என்ன காப்பாத்துன்னு" சொல்றோம். இப்ப காப்பாத்திட்டாருன்னா, அவரு நீதி தவறிடுவர் ஆயிடுவாரு. காப்பாத்தலன்னா, தெய்வம்ன்ற பேரருள்ன்ற குற்றம் வந்துரும். இது எப்படி வேலை செய்யுது? எப்படி வினை கொள்கைன்றது சத்தியத்த மீறாமலும் எப்படி செயல்படுது? அப்படின்னு நம்ம வழிபாடு எந்த விதத்துல துன்பத்த போக்க பயன்படுதுன்றது அறிவுபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இப்ப ஒரு ஒரு தகவல் நமக்கு தெரியாதது என்னன்னா, பிறப்பு, இறப்புல மறைப்பாற்றல். சுவாமி நமக்கு இன்னும் எவ்வளவு துன்பம் இருக்குன்றத மறைச்சுட்டான். இனிமே வரப்போறது எப்படி இன்பமா, துன்பமான்றது நமக்கு தெரியாது. எவ்வளவு துன்பம் நீ அனுபவிக்கணும் அந்த பிறவியிலன்றதும் நம்மகிட்ட குடுக்கல. நம்மள தெய்வத்தின்கிட்ட குடுத்த வேறாய் இருந்து மற்ற தெய்வங்கள் குலதெய்வமா இருக்கட்டும், ஆம், நவகிரகங்களா இருக்கட்டும், பூதங்களா அவங்க கிட்ட நம்மளோட இது குடுத்திருப்பாரு சுவாமி. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இன்ப துன்பத்தை இந்த காலத்துக்குள்ள இவங்களுக்கு அனுபவம்படி செஞ்சு அது சுவாமியே அதிர்ச்சி தான் அனுப்புறாரு. அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இன்னும் எவ்வளவு நாள் துன்பம் இருக்கும்னு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில சாமி கிட்ட வேண்டும் பொழுது என்ன ஆகும்? நாம இதுல இருந்து வெளியே வரணும். ஆனா சத்தியத்தின்படியே இருக்கணும். ஆ எப்படி வெளியே வர்றது? என்னோட துன்பம் நாம் தானே அனுபவிக்கணும். அப்படின்னு நான் ஏத்துக்கிற பக்குவம் வரணும். அது ஒண்ணு. இருந்தாலும் துன்பம் வருதே, நான் ஏத்துக்கிற பக்குவம்னா இது சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் ஒரே பயன் தானா? அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது. பேரறிவால நம்ம பரம்பொருளை நம்ம பற்றும்போது துன்பம் நம்மள பற்றக்கூடாது. துன்பம் பற்றலைன்னா அது எப்படி நமக்கு இது அப்ப அந்த அந்த சிஸ்டமே கொஞ்சம் மாறிடுற மாதிரி இருக்கு. இம்ம நாளும் சொன்னோம்ல, இப்ப வினைக்கு ஏத்த மாரியே பாவம் பண்ணா துன்பம் வரும். புண்ணியம் பண்ணா இன்பம் வரும். அப்படின்னு சொன்னதுல ஏதோ மாற்றுதல் வர்ற மாரி இருக்கே! அப்படின்ற மாரி எண்ணம் வரலாம். அப்ப வரும்போது தான் நம்ம ஒரு 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 தகவல். ஏன்னா நம்ம மறைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறத வச்சு தான் சுவாமி அங்க செயல்படுத்துவார். எங்கேயுமே நம்ம ஒரு இன்ப துன்பம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக உலக தர்மம், சிவ தர்மத்த கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். இடது பக்கம் உலக தர்மம். இது வந்து நாம இப்ப படிக்கிற இந்த உலகத்துல ஒரு ஒரு ஊருக்கும் வேறுபடும். இந்த இந்திய நாட்டுல பத்தி உலக தர்மம் வேற இருக்கும். வேற ஒரு நாட்டுல வேற மாரி தர்மங்கள் இருக்கலாம். சிவ தர்மம் என்றுமே ஒன்றுதான். சரி, உலக தர்மத்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எதுக்காக ஆம், ஆ, இது எப்படி இருக்கு, எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் உலக தர்மத்த பத்தி கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம் அத பத்தி யோசிப்போம். மேல 2 இதுவா தான் இவ்வளவு பெரிய பெரிய புக்லாம் பார்த்திருப்போம் அட்வொகேட்ஸ்ல. அவங்க இதுல மொத்தமாவே அந்த புக்ல ஆ ஆ அது ஐசிசி, ஐபிசின்னு 2 வச்சிருப்பாங்க. இபிகோ இல்ல இகிகோன்னு. அத குற்ற வகை குற்றத்த வகைப்படுத்துவாங்க. அந்த வகை நிரூபணம் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கணும் அப்படின்றது தான் மொத்தமாவே அந்த புக்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லும். இந்த குற்ற வகை எப்படி இருக்கும்னா, பழி, பாவம், பாதகம், அன்லாஃபுல், இல்லீகல், கிரைம்ன்னு சொல்லிட்டு ஆனா வகைப்படுத்துவாங்க. அது மேல போக போக அதோட குற்றத்தின் வீரியம் அதிகம்னு அர்த்தம். அன்லாஃபுல் அப்படின்னா நாம தெரிஞ்சுக்கணும்னா பழி என்னன்னா, அம்மா அப்பாவ காப்பாத்தணும். இதெல்லாம் வந்து காப்பாத்தாட்டி உனக்கு பழி வந்து சேர்ந்துரும். அப்படின்றது அந்த மாரி. பாவம் இல்லீகல்னா லைசென்ஸ் வாங்கிட்டு தான் வண்டி ஓட்டணும். லைசென்ஸ் இல்லாம ஓட்டணும்னா கொஞ்சம் கொஞ்சம் வீரியம் அதிகம். அந்த பாவத்தின் வீரியம். அடுத்தது பாதகம் மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்துவதோ, அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான அ இது இது செய்யும் போதெல்லாம் கிரைம்ன்னு பாதகம்ன்ற மாரியான அமைப்புல வந்துரும். அந்த 3 இதுவும் நிரூபணம் பண்ணதுக்கு அப்புறம், இந்த மாதிரியான பழி, பாவ, பாதகங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை குடுக்கணும்ன்றதும் அதுல இருக்கும். இந்த இந்திய இங்க இங்க இந்தியாவுல வேற மாரி சட்டங்களும் வெவ்வேற நாட்டுக்கு வெவ்வேற சட்டம் இருக்கலாம். ஆனா ஏன் தண்டனை குடுக்கணும்? அப்படின்னு கேட்டோம்னா, அங்க ஒரே ஒரு சொல்லுவாங்க.
குற்றச் செயலிலிருந்து திருந்துவதற்கு தான் தண்டனை. இப்ப வந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா, அவன திரும்பி கொலை தான் பண்ணணும்ன்றது தண்டனையா இருக்கக்கூடாது. அதுக்கு ஆயுட்காலமா 14 வருஷம் தண்டனை இருந்துட்டு திரும்பி அவன் வெளிய அனுப்புறான். எதுக்குன்னா 14 காலம் 16 ஆண்டு காலம் அவன் அந்த சிறையில இருந்து சிந்திப்பான். இது தவறு என்று சிந்திச்சு திருந்தணும்ன்றதுக்காக தான் தண்டனையே குடுக்குறோம். தண்டனையின் நோக்கமே தவறு செய்வதிலிருந்து திருந்துவதற்காகத்தான் உலக தர்மமே சொல்லுது. இப்பயே கூட இதுக்கு போனவங்க நன்னடத்தை கடனாக விடுதலை செய்யப்பட்டார்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நன்னடத்தை திருந்திட்டான், இன்னும் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணுவாங்க. இதுதான் வந்து அதோட நோக்கம். இப்படி இருக்கக்கூடிய உலக தர்மத்துல இந்த மாதிரி இருக்கு. சிவ தர்மம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணும். ஏன்னா இதுல உலக தர்மத்துல 2 தான் பார்க்க முடியும். வாக்கும் காயம் மட்டுமே பார்க்க முடியும். சிவ தர்மத்துல மனம், வாக்கு, காயம் 3த்தையும் பார்க்க முடியும். 3த்தையும் சுவாமி பார்ப்பார். வாக்கு காயம் மட்டும் தான் உலகத்துல மனம் என்ன நினைச்சோன்னு தெரியாது. ஆனா சிவ தர்மத்துல மனம், வாக்கு, காயம் 3யுமே பற்றிய ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஏன்னா உலகத்துல தனு, கரண, புவன, போகம் தான் சாமி படைச்சதுன்னா, இந்த உலக தர்மம் மட்டும் சுவாமி படைக்கலன்னு சொல்லிடக்கூடாது. சுவாமி படைச்சதுதான். ஆனா அதுல சில விதமான மென் வினைகளுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும். ஏன்னா அது வாக்கும் காயத்தையும் பற்றி வருகிற துன்பத்தை மட்டுமே தான் கண்டுபிடிச்சு அதுக்கு தண்டனை கொடுக்கும். ஆனா மனத்துல செஞ்ச குற்றங்கள்ல சிவதர்மமே அதான் வல்வினைன்னு சொல்றாரு. அது அது அதுக்கான இதுக்கு தண்டனையும் சேர்த்து அதுல நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா ஃபுல் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ரொம்ப எந்த விதத்திலையும் அசைக்க முடியாத மாதிரியான தர்மம் இருக்கணும்ன்றதுக்காக சிவதர்மம் இப்படி வேலை செய்யும். அங்க 4 விதமா இருக்கும். பழி, பாவம், பாதகம், மாபாதகம்னு வச்சிருப்போம். பழி, பாவம், பாதகம் இது மாதிரி தான். எந்த ஒரு அதே மாதிரியான அமைப்பு குற்றத்தோட வீரியம் கூட அது இருக்கும். ஆனா இந்த 3த்துக்கும் மாபாதகம் வித்தியாசப்படுது. எப்படின்னா முதல் 3 எந்த 3த்துக்கும் பரிகாரமோ இல்ல தண்டனையோ கொடுத்துட முடியும். மாபாதகத்துக்கு தண்டனை மூலமாக பரிகாரம் செய்யவே முடியாது. அந்த மாதிரி விஷயத்துல மாபாதகம் சிவ தர்மத்துல இருக்கு. அதுதான் வந்து குரு துன்புறுத்துறது, பெற்ற அம்மா அப்பாவோட காலை வெட்டுறது, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த சண்டேஸ்வரன் நாயனர் இதுலயே சொல்லுவாரு, மாப்பாதகம் செய்த பரிசு தந்தார் பல்லாண்டு கூறுதுமேன்னு சொல்லிட்டு மாப்பாதகம் செய்திருக்காரு அவர். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்த குரு, பெற்ற தந்தை, அவரோட காலை வந்து வெட்டுறதுனால மாப்பாதகம் அது கேஸ்லி ஆகுது சிவ தர்மத்தின்படி. இருந்தாலும் அவர் சிவபெருமான முன்னிட்டு செஞ்சதுனால அதையும் சுவாமி வந்து ரைட் ஆஃப் அதை விட்டு கொடுத்துறாரு. அது வந்து இல்ல, இது வந்து தண்டனைக்குரிய குற்றம் இல்லைன்னு டிக் பண்றாரு. ஏன்னா அதுல தன்முனைப்பு இல்லாம செஞ்சதுனால விடுவாரு. தன்முனைப்பா இல்லையான்னு மனம் சார்ந்து செய்வதனால இந்த உலக தர்மம் அதை நிரூபிக்க முடியாது. சிவ தர்மத்துல மனத்தையும் சேர்த்து பாக்குறதுனாலதான் சுவாமியால அதை வெளி உலகத்துக்கு பெரிய பாதகமா தெரிஞ்சா கூட மனம் சிவத்தை பற்றியதுனால இது தன்முனைப்பு கொண்டு நான் அவனை கொல்றேன் பாருன்னு செஞ்ச குற்றம் இல்ல. இது சிவ தர்மத்துல அதை ஒதுக்கக்கூடியது. இது குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு மாபாதகன் இந்த உலகத்துல தெரியறது கூட சுவாமி அதை எடுத்துறாரு. இந்த மாதிரிதான் அந்த அமைப்பு வேலை செய்யுது. சோ இப்ப நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. சரி இப்ப வந்து சுவாமி கிட்ட நம்ம வேண்டதுனால எதனால போகுதுன்னு எந்த ஒரு இன்பமும் துன்பமும் மனதுக்கு தானே நமக்கு வருது. உடல் மூலியமா இப்ப ஒருத்தவனை குட்டுனா கூட வலி இருக்கு. ஆனா மனதுக்கு தானே இறுதியா சென்று அடையுது அப்படின்றத சிந்தனையில இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒரு பொருள் கொடுக்குறோம். அந்த பொருள்ல வாங்கின பற்று அதாவது எண்ணிது இதை வச்சு நான் அனுபவிக்க போறேன் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு நினைப்பு ரொம்ப அதிகமா அழுந்திட்டு இருக்கும் போது அந்த பொருளை திரும்பி வாங்கும் போது பயங்கரமா மனம் வந்து கஷ்டப்படுறான். இந்த பொருள் கொடுத்து வாங்குவதிலேயே ஒரு உயிருக்கும் தன்னோட பக்குவத்தின் தகுந்த மாதிரி இன்ப துன்பம் வேறுபடுது. பொருள் ஒன்று, செயலும் ஒன்று. ஆனா இன்ப துன்ப அனுபவம் வெவ்வேறா இருக்கும் போது எதனால வேறுபடுது? இன்ப துன்பம் ஏன் வேறுபடுதுன்னா அவன் அதுல பற்று அதிகமா வைக்கிறதுனால அவனுக்கு துன்பம் அதிகமா வருது எடுக்கும்போது. அது திருக்குறள்ல நம்ம அந்த மேற்கோட் காட்டும் போது இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன்வார். எப்படின்னா ஒரு இன்பம் வரும்போது இன்பத்துல அழுந்தி அனுபவிக்கும் போது அதனால பிரியும் போதோ இல்ல அதனால வர துன்பம் வரும்போதோ பயங்கரமா கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நீ இன்பம் வரும்போதே பெருமான் கொடுத்தது கொஞ்சம் வெளியே இருந்து இது எனக்கு அப்படி ரொம்பவே பற்று வைக்காம இருக்கும்போது அது போகும்போதும் பெரிய துன்பம் உனக்கு தந்துராது அப்படின்ற உணர்வு தான். இப்ப அனைத்து வினைகள் நம்ம சிந்தித்த அனைத்து வினைகளுமே இந்த இரு வினைன்னு சொல்றோம். அனைத்து வினைகளுமே மனம் பற்றி உயிர் ஆன்மாவானது மனம் பற்றி அனுபவிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அந்த மனம் இப்ப மனம் பொருந்தி தான் இன்ப துன்பத்தை அனுபவிக்குது. இது போக்குவதற்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு.
திருமுறை மூலியமா சுவாமியை வழிபட்டோம்னா இதுல இருந்து வெளியே வரலாம். வெளியே வர்றது சத்தியத்தின் மீது இல்லாம போயிடுமே அப்படின்னா, சத்தியத்தின் மீது இல்லாமலாம் போகாது. ஏன்னா நமக்கு ஆம், எவ்வளவு வினை இருக்கு அப்படின்ற தகவல் இல்ல. இப்ப இந்த இந்த ஸ்கிரீன்ல கடைசியில ஆயுட்காலம், இன்பம், துன்பம்னு ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஒரு சதவீதம் போட்டிருக்கோம். இந்த தகவல் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இந்த வேறா இருந்து ஆதி தெய்வீகமாகவும், ஆதி ஆத்மீகமும், ஆதி பௌதிகமா இருந்து ஊட்டுகிறாங்களா அந்த திசை தெய்வங்களுக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும். ஆனா நமக்கு இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியாததுனால, சுவாமி இப்போ திருமுறை எடுத்து இத நான் போக்கணும், கரெக்டான வழிக்கு ஒருத்தன் போற சுவாமிய வழிபட்டா துன்பம் போகும் அப்படின்னு நினைச்சு சுவாமி வழிபடுறாங்கல்ல, அந்த நிலை வருவதற்கு அவங்க பெருவாரியான துன்பத்தை அனுபவித்து தொலைத்த நிலையிலே தான் சிவபெருமான கும்பிடவே முடியும் உங்களால. ஏன்னா உங்களுக்கு துன்பம் முடிய போகுது. இனிமே துன்பம் வரப்போறது இல்லைன்னா தான் சாமி வழிபட முடியும். ஏன்னா இது நமக்கு தெரிய போறது இல்ல. ஏன்னா இது வந்து சாமி கிட்ட இருக்க அது வழிபடுறதுனால அது நீங்க சாமியை வழிபட்டவனே சாமி வழிபட்டதுனால போச்சுன்னு நினைப்பீங்க. அது நீங்க சாமி வழிபடும் போது உங்க மனநிலை பக்குவ நிலை அடைஞ்சதுனால போனதா இருக்கும். இது எப்படி வந்து சாத்தியம்? ஏன்னா இது எனக்கு இன்னொரு 50% துன்பம் இருக்கு. ஆனா நான் இப்ப சுவாமிய வழிபடுறேன். ஏதோ ஒரு நிலையினால ஒரு ஒரு பரிகாரம் மூலியமா நான் சுவாமிய வழிபடுறேன். எப்படி இது போகும்? திசை தெய்வம், ஆதி தெய்வங்கள்லாம் கோச்சிக்காதா? ஏன்னா ஆதி தெய்வம் கிட்ட இன்னும் பாதி இருக்குன்ற பெண்டிங் இருக்கும். இந்த மாரி ஒரு தகவல் இருக்கும்ல. இந்த இந்த உயிரானது இன்னும் பாதி துன்பம் அனுபவிக்கணும் அப்படின்ற துன்பம் இருக்கும். ஆனா நம்ம துன்பத்த போக்குறதுக்கு பரிகாரமா போய் நிக்கிறோம். இப்ப அவங்க என்ன பண்ணலாம்? அ தெய்வமும் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானுக்கே தான் ரிப்போர்ட்டிங். எல்லாமே சாமி கட்டளையின்படியே நடக்கிறாங்க. நாம ம் கீழ 3ஆம் நிலை அப்பாலா சுவாமி இருக்காரு. நாம இன்னும் பிரளயால இன்னும் நம்ம இன்னும் சகலராவே இருக்கோம். இன்னும் நம்ம ஆணவம், கண்மம், மாயை உண்டு பிறவி எடுத்து சுழன்று கொண்டிருக்கோம். இது கொஞ்சம் பக்குவ நிலையில இருக்கவங்க தெய்வங்களா அதிர்ஷ்டித்து அவங்க மூலியமா நமக்கு இன்ப துன்பத்த சுவாமி ஊட்டுகிறான். இப்போ அவங்க மூலியமா ஊட்டும்போது எல்லாருமே சுவாமிய தான் வழிபடுறோம். இப்ப நீங்க எனக்கு வழிபடுறேன் எனக்கு போயிடணும்னு கேட்டீங்கன்னா, அந்த தெய்வம் சுவாமி கிட்ட சொல்லும். சுவாமி இவனுக்கு இன்னும் இவ்வளவு இருக்கு. இங்க வந்து இவன் மட்டும் வரான். வந்து என்கிட்ட வழிபட்டா போயிடணும்னு சொல்றான். நான் இப்ப என்ன பண்றது? அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துரும்ல. அதுக்காக தான் நம்ம என்ன அனைத்து பரிகாரங்களுமே நாம பரிகாரத்த ஒத்துப்போம். சைவ சித்தாந்தப்படி பரிகாரம் உண்மை. ஆனா எப்படி சொல்லுவோம்னா, கரெக்டான ஆள் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நமக்கு டூப்ளிகேட் இருக்காங்க. ஸோ கரெக்டான ஆளா பார்க்கணும். ஏன்னா ஐயா ஜாதகம் பார்ப்பாரு, ஜோசியம் பார்ப்பாரு, நல்லா பண்ணுவாரு. கரெக்டா பார்க்க தெரியும். ஆனா அனைத்தையும் நீங்க பார்க்கும்போது அனைத்துமே கோயில தான் வழிபாடா வைப்பாங்க. இந்த கோயிலுக்கு போய் இந்த வழிபாடு பண்ணுங்க. உங்க துன்பத்துல வழிபடும். ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு அதுவும் காலம் வர நிர்ணயிப்பாங்க. ஒரு 2 மாதம் விரதம் இருந்து சுவாமியை போய் வழிபடுங்கன்னா, 2 மாத காலம். நீங்க என்ன பண்ணணும், 2 மாதத்துக்குள்ள நான் போய் ராமேஸ்வரத்துக்கு போறேன், சாமிய வழிபட போறேன் அப்படின்னு நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கணும் சாமிகிட்ட. இப்ப இன்னையிலிருந்து. வச்சீங்கன்னா, இந்த 2 மாத காலத்துக்குள்ளேயே தெய்வங்கள் உங்களுக்கு எதெல்லாம் இன்னும் எவ்வளவு துன்பம் இருக்கோ, அது எல்லாத்தையும் ஊட்டிடணும்னு அர்த்தம். இப்ப அப்படிதான் அதுதான் வந்து நியாயமும் கூட. நீங்க என்ன சொல்றீங்க, இன்னும் ஒரு மாசம் சாமி வந்து கும்பிட போறேன். 1 மாசம் விரதம் இருந்து சாமி வந்து கும்பிட போறேன். ஒரு பூ முடிச்சோ, இல்ல பணம் கட்டியோ முடிச்சு போட்டு சாமிகிட்ட வச்சுட்டீங்கனாலே, இது என்ன என்ன குறியீடுன்னா, திசை தெய்வங்கள் கிட்ட சொல்றோம். "நீ எவ்வளவு இருக்கு எனக்கு தெரியாதுப்பா துன்பம். ஆனா நீ எதா இருந்தாலும் இந்த 1 மாதத்துக்குள்ள எனக்கு குடுத்துரு. அது ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு வந்துரும். அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு சாமிய கும்பிடும்போது 0 ஆக்கிடுறேன். 0 ஆயிட்ட உடனே நம்ம எனக்கு வழிபாடு சரியாயிடும். ஆனா இது 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 அது இப்போ 1 மாதம் நம்ம பலமுறை சிந்திச்சிருப்போம். இப்போ சுவாமி கிட்ட வழிபாடு வைப்போம், விண்ணப்பம் வைப்போம், முயற்சி பண்ணுவோம், தடங்கள் ஏற்படும். அதெல்லாம் நன்மைக்கு. ஏன்னா தடங்கள் மூலியமா நம்ம மனதன் மூலியமா துன்பத்த அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டி வேற ஏதோ ஒரு உலகியல் செயல்ல ஈடுபட்டு துன்பத்த அனுபவிச்சிருந்திருப்போம். அது இல்லாம சிவ வழிபாடுலயும், சிவபெருமான வழிபடுறதுலயும், அதுல ஏக்கத்திலயும் இப்படி மனதுக்கு தான் துன்பம். அது இப்படியா செலவு பண்ணோம்னா, புதுசா ஆகாம எவனையும் வராது. துன்பமும் கழிக்கப்பட்டும், அனுபவிச்சு துடைக்கப்பட்டு விடும். நமக்கு சுவாமிய போய் பார்க்கும்போது துன்பங்கள் சத்தியம் மீறாமலும், எவ் திசை தெய்வங்களும் கடமை மீறாமலும், நம்ம அனுபவிக்க வேண்டிய துன்பங்களும் அனுபவிக்கப்பட்டோம். காலம் நிர்ணயித்து நம்ம முடிக்கிறோம். அடுத்த மாதம் சுவாமிக்குள்ள முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு நமக்கு தெரியாத வினை. எனக்கு எவ்வளவு வினை இருக்குன்னு தெரியாது. ஆனா, அதுக்கு காலம் சொல்லி, இந்த காலத்துக்குள்ள எல்லாத்தையும் குடுன்னு நம்ம கேட்டு வாங்கி, அதுக்குள்ளேயே முடிச்சிடுறோம். இப்ப அந்த காலம்க்கு அப்புறம் இன்பம் தான். துன்பம் போயிடுது. இனிமே பெருமானே பற்றியிருப்போம். இன்பமே இல்லாலும்ன்ற அந்த சிந்தனைக்கு போகும். இப்ப வினையையும் நம்ம ஓரளவுக்கு ஆளுமை பண்ண முடியும் திருவருள்னால. அப்படின்ற சிந்தனை தான் இப்ப நம்ம இந்த அ இந்த இந்த சிந்தனையில கொண்டு வந்தோம். இப்ப இரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நிற்குமன்றி நிற்குமன்றே திரும்பி நம்ம இதுக்குள்ள வந்துடுறோம். இரு வினை தான் திரும்பி திரும்பி சிந்திக்கிறோம். இரு வினைனா 2 வினைகள், நல்வினை, தீவினை எல்லாத்துக்குமே அதான். சுவாமியோட திருவருள் தான். உள்ளிருந்து
செலுத்துகிறான்ற சிந்தனை தான். இப்ப நம்ம பிரளயாகலர் யாரு, விஞ்ஞானர்கள் யாரு, சகலர் யாருன்ற பத்தி சிந்திச்சோம். சகலர்லாம் நாம. பிரளயாகலர் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அவங்க இந்த மாய உடல் இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து ஆணவம் கண்மும் நிறைந்திருப்பார்கள். விஞ்ஞானங்கள் ஆணவ வாசனை மட்டுமே கொண்டிருக்கிறார்கள். மூன்றாம் நிலை இருக்கு. அங்குதான் சதாசிவ தத்துவத்திலிருந்து லிங்க ரூபமா இருந்து சுவாமியார் இருக்கிறார். மகேஸ்வர மூர்த்தமா 25 மூர்த்தமா இருந்து தான் நமக்கு அனைத்து ரூபம் எடுத்து இருக்க சிவபெருமான் அனைத்துமே வந்து மகேஸ்வர ரூபம் தான். முருகப்பெருமானே மகேஸ்வர ரூபம் போட்டுருவாங்க, விநாயகரும் மகேஸ்வர ரூபம் தான் சொல்லுவாங்க. சிவபெருமான் தான், அவங்க வேற யாரும் கிடையாது. மக்கள் உடைய அனைவரும் பிறவா நிலையில் பிறவி பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட அனைவருமே ரூபம் எடுத்து வர்ற எல்லாமே மகேஸ்வர மூத்தமா தான் வச்சிருப்பாங்க. நம்ம அதுக்கு கீழே இருக்க அனைத்தையுமே ஆன்மாக்கள் தான் பக்குவ நிலையை பற்றி மேலே ஏறுவது. இது நம்ம யார் தெய்வங்களா இருப்பாங்கன்ற சிந்தனைக்காக நம்ம கொண்டு வந்தது. இப்ப நாம வழிபாடு செய்கின்ற 63 நாயன்மார்களும் தன் நிலை இனி எவ்வளவு துன்பம் இருக்குன்றத பத்தி எல்லாம் கவலைப்பட்டது இல்ல. நம்மளோட என்னோட வழிபாடெல்லாம் துன்பம் போகணுன்றதுதான் ஆரம்பமா இருக்கும். அதுக்கப்புறம் சுவாமியை பற்றும் போது பிடிச்சது புளியங்கொம்பு சுவாமி வந்து இல்லப்பா இது வந்து இப்படி இருக்கும்ன்றத சொல்லி கொடுத்து துன்பத்தை அனுபவிக்கும்படி செய்வார். நம்ம துன்பத்தை வேற யார்கிட்டயும் ஏத்துறது நியாயம் இல்ல. இது அப்படி நியாயத்தின்படி இது தர்மவான் கிட்ட போகும்போது தர்மத்தையே நமக்கு எண்குணத்தையும் பொறுத்திருவாரு சுவாமி. நம்ம கீழ்மையான முக்கோணம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். நமக்கு இருக்க முக்கோணம் என்னன்னா தாமச குணம், ராட்சத குணம் இருக்கும். இதுல சாத்வீக குணம், சத்வீக குணம் சொல்லிட்டு சிவபெருமானை பத்தி சிந்திக்கிறோம். நல்ல விஷயமா யோசிக்க நல்வினை செய்வதற்கு இந்த சூழ்நிலை சுவாமியின் திருவுருளால் செய்யறோன்ற எண்ணப்ப அங்க வரணும். அப்பதான் அது நல்ல குணமா மாறுது. மீதி ரெண்டும் வந்து கீழ்மையான குணங்களாவே கருதப்படுது. இந்த 3 குணமுமே போக்கக்கூடியதுதான். சுவாமியை பற்றி நிற்கும் போது சிவபெருமான என் குணத்தை பொருத்துவான்ல. அதுல வேறொரு அந்த அருள் குணமே வரும் நமக்கு. அந்த குணம்லாம் வரும்போது இது நமக்கு என்னோட துன்பத்தை இன்னொருத்தனுக்கு போட்டுணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரவே போறதில்ல. அந்த அப்ப வருகிற வினையே வேற மாதிரி இருக்கும். நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கை புகழோட வாழணும்ன்றது பணத்தோட வாழணும்னு சொல்லல. புகழோட எப்படி வாழறதுன்னா வாழற காலம் இன்பமா இருக்கணும்னா அன்போட வாழ்ந்தா ரொம்ப இன்பமா இருக்கும். அன்போட வாழ்ந்தா எப்படி இன்பமா இருக்கும்? அன்போட வாழ்ந்தா நமக்கு வர்ற துன்பம் கூட இப்ப ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த ஊர்ல போய் ஒருத்தவன் இன்னொரு பெரியவர் போய் அடிக்க போறாருன்னா, ஏதோ ஒன்று துன்புறுத்த போறாருன்னா, நேரா போய் அந்த பெரியவரை பார்த்து பேசுவார். இது நீங்க நம்ம உலகையிலே பார்த்திருப்போம். ஏன்னா, அந்த பெரியவர் வந்து நின்னு என்ன ஏதுன்னு கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த பெரியவரே பார்த்து பேசிடலாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் அங்க போய் அந்த துன்பம் செய்வாங்க. ஏதோ செயல் செய்யறதா இருந்தா. அந்த மாதிரி இந்த பிரளயாகலம் எந்த தெய்வங்களா திசை தெய்வங்களா இருந்தாலும் அனைத்து வினை ஊட்டும் வரும்போது நம்ம பக்குவ நிலை உயரும் போது வந்து கேட்டுட்டு தான் வரும். சுவாமி சுவாமி சாமியோட சிக்னேச்சர் இல்லாம நமக்கு எந்த ஒரு இன்ப துன்பமும் வராது. அது மட்டும் அம்மா சொன்ன மாதிரி எந்த இன்ப துன்பமும் சாமியோட கையொப்பம் இல்லாம வராதுன்றப்ப சாமி அதிர்ச்சிட்டு தான் தெய்வம் வருதுன்னா கூட நீ சிவமே வழிபடுற நம்மளுக்கு நேரா வந்து இந்த ஆடு மாடு அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சிட மாட்டாங்க. நமக்கு நேரா வந்து சுவாமி உள்ளிருந்து உணர்த்துவார். இந்த மாதிரி ஒரு துன்பம் வருது, இதை ஏத்துக்கிற பக்கம் சாமி நம்ம கூட இருப்பாரு. வழிபடுனா சுவாமி நம்ம கூட இருப்பாரு. நம்ம கூட இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறது சூழ்நிலை சரிப்பா ஏத்துக்கிறமான தலைக்கு வர தலைப்பாறையோட போகுன்ற மாதிரி அது நாம பொருந்த மாட்டோம். ஏன்னா மனம் சார்ந்த விஷயம் தெரிஞ்சிருது. சுவாமி மேலே மனம் வைக்கும் பொழுது வர்ற இன்பத்திலையும் துன்பத்திலையும் மனம் பொருந்தாததுனால அதிக பெரிய துன்பம் வராது. அப்பதான் அது உடல் உழாய் கழியும்ன்ற மாதிரியான சூழ்நிலைக்கு போகும். இப்ப ரொம்ப அழுந்தி இருக்கிறதுனால மனமானது துன்பப்படுற மாதிரியான சூழ்நிலை அமையும். சிவத்தை பற்றும் போது அந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதும் அது உடலுக்கு அப்படியே அது மாட்டும் ஒரு செயலா நடந்து போற மாதிரி மனம் பொருந்தாதனால இன்ப துன்பம் பெருசா இல்லாதனால அப்படி எந்த அளவுக்கு பக்குவமோ அந்த அளவுக்கு அழுத்தம் அந்த அளவுக்கு இன்ப துன்பம்ன்ற மாதிரியான அமைப்பா இருக்கும். நம்ம சிவத்தை பற்ற அதுல இருந்து வெளியே வர்றதை உணர முடியும். நம்ம இந்த துன்பது இது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா ஒரு பாவம் செஞ்சுன்னா துன்பம் அனுபவிக்கணும்னா நம்ம உலக தர்மமே திருந்தும் போட்டு செய்யறாங்க. இப்போ ஒருத்தர் ஏற்கனவே பாவம் பண்ணிட்டு இப்போ ஒரு துன்பம் வருதுன்னா இந்த மீட்டர் வந்து எப்படி வேலை செய்யும்? நம்ம இங்க சொல்லியிருக்கோம்ல இன்பம் வந்து 45% துன்பம் வந்து 40% பண்ணி இன்னும் 60% அனுபவிக்கணும் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? நாம படைச்ச சட்டம் இந்த உலக சட்டமே நன்னடத்தை காலமாக விடுதலை பண்றவன். ஏன்னா எந்த ஒரு துன்பமுமே அந்த ஆன்மாவை திருந்தும் பொருட்டு தானே தண்டனை கொடுக்குறோம். சிவ தர்மத்துல அந்த மாதிரி திருந்தின ஆன்மாக்கு துன்பத்தை தரணும்ன்ற ஒரு அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? மனித தர்மமே அது திருந்தி திருந்தி வளரான விடுதலை பண்ணணும்னு நினைக்கிற போது நம்ம சிவத்தை பற்றிய ஆன்மாக்களுக்கு எப்படியும் துன்பத்தை தந்துடவே மாட்டான்றதுக்கு ஒரு சாட்சி மாத்திரமா இந்த சிந்தனை நமக்கு உதவுது. ஸோ இது மாதிரி தான் வினைகள் வேலை செய்யும்ன்ற சிந்தனையை நம்ம வச்சிருக்கோம். இதுல நம்ம பல விதமா சிந்திக்கலாம். இன்னும் என்ன இப்படி இப்படிலாம் வினை வருது, எந்த மாதிரி சில பேர் வந்து நல்லதே பண்றாங்க துன்பம் வருது,
கெட்டதே பண்றாங்க, அவங்க நல்லா இருக்காங்களே, இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் வரும். இது அனைத்தும் வந்து என்னன்னா, இந்த மறைப்புனால வர்ற செயல். இந்த மறைப்பு இவ்வளவு நாளா எவ்வளவு நடந்தது, நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. இது நாள் வரைக்கும் நாம பார்த்தது, நாம உணர்ந்தது வச்சு வச்சு பேசுறோம். ஆனா இன்பமும் துன்பமும் மனம் சார்ந்தது. இப்போ ரூ. 1,00,00,000 இருக்கு. அவன் அவன் ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000 ஆக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு ரூ. 1,00,00,000 அப்படியே நின்னுடுதுனாலே அவனுக்கு கஷ்டம். ஆனா நம்ம பார்வையில ரூ. 1,00,00,000 வச்சிருக்கானே அதுவே இன்பம் தானே நாம நினைப்போம். ஆனா அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவன் ரூ. 1,00,00,000 முதலீடு போட்டிருப்பான். எதுவுமே ஏறலையேன்னு கஷ்டப்படுவான். ஏன்னா மனம் பொருந்தியது அவன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்தே பாவம் இந்த மாதிரி அந்த அந்த இன்பம் திரும்பவும் அனுபவம் இருக்கு. நாம பாக்குறதே சரின்றது நம்மளோட ஒரு தகவலா தானே அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்னா நல்லா இருக்கானா இல்லையான்றது அவன் மனத்துக்கும் அவன் அனுபவிக்க போறது இதுக்கும் அதை பொறுத்து இருக்கே தவிர அவன் முன்னாடி நல்லா இருந்தானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது தெரியாத விஷயம். ஆனா நமக்கு அது மற்ற விதமான கண் ஏறல் கண்ணாறு அந்த மாதிரி இதுவா அதுவும் வேலை அதுவும் அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா பரிகாரங்களும் ஒத்துக்கிறோமோ கண்ணாரையும் நம்ம ஏத்துப்போம். ஏன்னா ஒரு பல பேர் பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை செய்யும்போது மற்ற மனதுக்கு ஒரு ஒரு ஆற்றாமையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது அது வந்து அது ஒரு சக்தி ரூபமா இருந்து நம்ம தாக்கக்கூடிய இது செயல் இருக்கும். அத போக்கிக் கொள்வது சிவத்தை பற்றணும்னு அவசியம் இல்ல. அது மாதிரியான சில சக்திகளே வைத்திருந்தாலே உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா சிவத்தை பற்றவங்களுக்கு இத பத்தி கவலையும் இல்ல. எந்த ஒரு துன்பமுமே நம்ம சிக்னேச்சர் போட்டு தான் வரும்னா, இந்த ஆற்றாமை மட்டும் வந்து சிவத்தை சைன் போடாம வந்துருமான்னு கேட்டா, அதுவும் நம்ம ஏதோ வினையினால புதுசா ஒரு வினை ஏற்றுவோம். அதனால வினை வரதா இருந்தாலும் அது சுவாமி சைன் பண்ணிருப்பாரு. கூடியமான வரைக்கும் அறிவை கொண்டு சக்தியின் உதவியும் பயன்படுத்தி திருவருளை விட்டுறக்கூடாது. சிவபெருமான் தான் நமக்கு அனைத்து சக்தியாவும் இருந்து நமக்கு உதவுறாருன்ற எண்ணம் வரணும். அந்த அந்த சிந்தனை வரும். ஏன்னா இப்போ பரிகாரத்துக்கு இப்போ பரிகாரம் செய்யக்கூடாதா? இப்போ கண்ணாருக்கு எந்த செயலும் செய்யக்கூடாதான்னு கேட்டா சிவத்தை கும்பிட்டவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிவத்தை பற்றுவதற்கு வேறு சில காரணங்கள் நம்ம 2 விதமா ஒரு எடுத்துக்கணும். சிவபெருமான் வழிபடுவதனால முக்தி கிடைக்கும். பக்குவ நிலை உயர்த்துவான்னு சொல்றோம். இம்மைக்கு பெருமான் அருள்றான்னா, அது இம்மைக்கு சக்தி ரூபமா வந்து அருள முடியும். ஏன்னா பரம்பொருள் நமக்காக இம்மைக்கு எப்படி வருவாருன்னா, சக்தி ரூபமா வந்து அருளுவாருன்னா, அது அது சக்தி ரூபமா அருளும் போதும் உங்களுக்கு அருளப்பட்டதை உங்கள நிலைநிறுத்தும் பொருட்டும் கண்ணாரும், அதுக்கான கண்ணார் சாங்கியமும் அது எல்லாமா வந்து சக்திமா இருந்து நமக்கு சுவாமி கூடயே இருப்பாரு. எந்த செயலும் ஆ அவச்செயல் இல்ல. எல்லாம் சிவ செயலா தான் இருக்கணும். சிவபெருமான் முன்னிறுத்தி செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே சிவ செயலாவே சுவாமி பார்க்கிறாரு. இந்த பரிகாரங்களும் சேர்த்துதான். பரிகாரங்களும் ஒரு 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 சிவனடியார வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. கூப்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும்னா, ஏன் கூப்பிட்டா சுவாமி நேரா நினைச்சா நடக்காதா? சுவாமி நேரா கும்பிடுவோம். சிவனடியார கூப்பிட வேணாம் அப்படின்னு பேசுற பேச்சு நல்லதுக்கு இல்ல. ஏன்னா சிவபெருமானே பக்குவ நிலைக்கு ஏத்த மாரி இப்ப நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம்ன்ற சிந்தனை வரும்போது நமக்கு சொல்லியிருக்கோம். சரியையில ஆண்டான் அடிமை, கிரியையில அப்பா புள்ள, யோகத்துல ஃப்ரெண்டு, ஞானத்துல தானாவே வரான் சுவாமின்னு சொல்றோம். ஆனா இது ஒரு 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 இது வந்து சுவாமி வரான். நாம நினைக்கிறதா இப்ப நான் எனக்கு அப்படின்னா எப்படி தானா வர்றதோ இல்ல யோகம் தான் எனக்கு இருக்கு. அதை நான் டிக் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, அது நம்ம கிட்ட இல்ல. நம்ம நடத்துக்கிற மனநிலையை பொறுத்து இருக்கு. நீங்க சிவன் அடியார சிவமா பாக்குறது எண்ணம் இருந்துட்டா, சிவபெருமான் நம்ம ஃப்ரெண்டா வருவான். இதுதான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னது. சுந்தரமூர்த்தி நாயனார் ஃப்ரெண்டா எப்படி சுவாமி வராரு? கூட்டம் எப்படிலாம் சாமி வராருல எப்படி வராருன்னா, அவங்க அடியார்கள் அனைவருக்கும் சிவமாவே பார்த்தாரு. அதனால சிவபெருமானே அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். ஆனா நான் யோகம் பண்றேன், கண்ண மூடி தியானம் பண்றேன், இது யோகத்துல வருது, சுவாமி என் ஃப்ரெண்டா வரட்டும்னு உட்கார்ந்தாலாம் வரமாட்டார். அதனாலதான் பெரிய புராணத்தின் முக்கியத்துவம் இதுல தெரியுது. அடியார் வழிபாடு தான் சுவாமி ஃப்ரெண்டா கூட கொண்டு வர முடியும். அந்த சிந்தனை வரணும். அது சுவாமி கூட கொடுத்து நம்ம உள்ள நம்ம இந்த இருவினையை கடப்பதற்கு சுவாமி கூட தான் செய்யறாரு. அது கடக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்வார். இந்த இருவினையை இன்னும் கூட கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்ப காலம் கருதி இந்த சிந்தனை இதோட நிறைவு செய்யலாம். சிவாய நம. சிவாய நமமா. அப்பா சிவாய நம்மப்பா இருவினை வந்து வரும்பொழுது இருவினையின் நோக்கம் என்னன்றதை நீங்க அடுத்த வாரம் சிந்திக்கும் பொழுது நம்ம சிந்திக்கணும்பா. சிவாய நமமா. இருவினையின் நோக்கம் ஏன் சிவபெருமான் ஏன் இருவினையும் தரணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அடுத்த பாடல்ல வரும் பொழுது பேரு இழவு இன்பம் பிணிமுப்பு சாக்காடு இவை யாரும் முன்கருவுற்ற பாடு சிவாய நம. அப்படின்னும் போது நீங்க இந்த இரு வினைக்கு வரும் பொழுது இதுல கனெக்டிங் வந்துருங்கப்பா. அடுத்த வாரம் வரும்போது இப்ப இதே அதிகம் இப்ப நீங்க சிந்திச்சது இதுலயே வச்சு இதே பேட்டர்ன்லயே அடுத்த வாரம் வந்து இந்த 6 முன்கருவுற்ற போது எப்படி வந்தது? இப்ப இது எல்லாம் ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான்.
ஒருவேளை அவன் காழ்ப்புணர்ச்சியோட நம்ம மேல ஒருவேளை என் மேல காழ்ப்புணர்ச்சியா நீ இதை அனுபவின்னு வைக்கிறானா இல்லையா அப்படின்றதே நீங்க கொஞ்சம் சிந்திச்சுக்கணும். அடுத்த பாடத்திலே இப்பதான் வரும் இருவினையின் போக்கு வரவு. இப்ப போக்கு இப்ப நீங்க சிந்திச்சது அனைத்துமே இருவினை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. போக்குவரவு என்ன இது பெரிய பிக் சாப்டர் இந்த 2ஆம் சூத்திரம். இப்ப இத நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம்னா அடுத்த பேட்டர்ன்ல அவங்களே நம்ம சொல்லக்கூடிய ஃபார்முலாவில வந்துருவாங்க. அவையே தானே யாய் சொன்னோம். இப்ப இருவினைன்னு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் போக்குவரவு வரும் பொழுது பேரு இழவு இன்பம் பிணிமூப்பு சாக்காடு இவை யாரும் முன்கரு உற்றப்பாடு. அப்ப இருவினைனா இருவினையோட நோக்கம் என்ன? சரி, அதனால கொஞ்சமாவது ஒரு எம்எல்லாவது நான் கிளியர் ஆயிருக்கேனா? சரி, அப்படி நான் கிளியர் ஆகியிருந்தா எனக்கு மேற்கொண்டு நீ என்ன வச்சிருக்க அப்படின்றத பத்தி நம்ம சிந்திப்போம்பா. 99வது பாடல்ல வரும். இப்ப ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றேன் அப்படி நமக்கு வரும்பொழுது இப்ப நம்ம இப்ப 2ஆம் சூத்திரத்துல பிக் சாப்டர்ல அவையே தானாய் ஆகி பார்த்தோம். இருவினை மட்டும் தான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வாரம் போக்குவரவு. அப்ப போக்குவரவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா பாதி கிணறு தாண்டின மாதிரி. இப்ப இந்த பாதி கிணறுல நமக்கு ஒரு ஒரு முழுமை வந்துடும். முழுமை வந்ததுன்னா இப்ப அதே பேட்டர்லயே நம்ம திருமுறையை சிந்திக்கும் பொழுது தம்மையே புகழ்ந்து அப்படின்னும் பொழுது நம்பியாரூரார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அந்த திருக்கோயிலுக்கு போகும்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு ஒரு பெரிய புராண ஆசிரியர் சொல்லும் பொழுது பறவை நாச்சியார் அடியார்களுக்கு அமுது உண்ண பொருள் பற்றாமையினால அம்மா ஐயா கிட்ட கேட்கும் பொழுது இவர் திருத்தல யாத்திரைக்கு வந்துடுறாரு. வந்துட்ட போது கோயில் திருப்பணி கட்டுறதுக்காக இருக்கிறாங்க. அப்ப ஐயாவுக்கு ஒரு ஒரு விதமான கோயில்ல தூங்க கூடாதுன்னு நாயனாருக்கு தெரியாதா நம்ம குருநாதருக்கு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த பட்டு உத்திரியத்தை எடுத்து உதறிட்டு 2 கல்லு எடுத்து வச்சு படுக்கிறாரு. படுத்த உடனே பெருமான் மறைப்பாற்றலில் தான் அருளாற்றலை செய்வான். அதான் போக்குவரவு. இது ஒரு பாயிண்டா வச்சுக்கிட்டு அப்ப என்ன சொல்றாரு, இம்மைக்கு மட்டும் இல்லைங்க மறுமைக்கு அப்படின்னு சொன்னா சரி. அப்ப நீ இப்ப ஒரு ஜென்ரலா ஒரு தாட் யோசிப்போம். எனக்கு இப்ப தெரியுதுமா, நல்லா இருக்குமா, நான் அடியார் வழிபாடு பண்ணமா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது, வீடு வாசல் கிடைச்சது, நோய் நொடி இல்லாம இருக்கிற எல்லாமே ஓகேம்மா, எல்லாம் 90% சாட்டிஸ்பாக்சனா வாழ்க்கையை நடத்துறோமா. அப்புறம் அப்ப இம்மைக்கு எனக்கு ஓகேம்மா, மறுமைக்கு எனக்கு நீங்க கிளியர் பண்ணுங்க அப்படின்னு இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் கேக்குறாங்க இல்லைங்களா? லைவா சொல்லுங்க, அடுத்ததான் நான் எப்படி இருப்பேன். இப்ப நான் திருமுறை தொடர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்றது எனக்குள்ளதான். அது ஐயா சொல்லாரு, அது ஒரு தனிப்பட்ட சுவாரஸ்யமான கதை அது. ஆனா இப்ப நான் அடியார் வழிபாடோட திருமுறை வழிபாடோட திருக்கோயில் வழிபாடோட இருக்கும் பொழுது எனக்கு பெருமான் எல்லாமே நிறைவு தந்தா. இம்மை ஓகே, அப்ப மறுமைக்கு என்ன தருவான் பெருமான், மறுமைக்கு தந்தத இப்ப நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் போக்குவரவு என்று அந்த சைவ சித்தாந்தத்தோட நுண்பொருளை அந்த ஒரு வரியில வைத்து நம்ம குருநாதர் சொன்னது அவரோட குருநாதராடைய தெய்வ செக்கிடார் நமக்கு அருளி செய்தார் என்று சொல்லி இந்த பாடம் இருவினை ரொம்ப அற்புதமா இருந்தது என்று சொல்லி பெருமானோட திருவடியும் நம் குருநாதர்களுடைய திருவடியும் வணங்கி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன் வரை அரசு செய்க குறைவிலாது நான் வரை அரசல் மல்க மேன்மைக்கும் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம் வழிபடு தெய்வமாகிய அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை ராமநாதீஸ்வரர் பெருங்கருணை பெருந்திறம் பேராற்றல் பேரன்பு பேர் அருளினாலும் நம் குருநாதர்களாகிய கு வைத்தியநாதன் ஐயா வை ரத்ன சபாபதி ஐயா அவர்களின் குருவர்களாலும் இன்றைய சிந்தனையை சிறப்பாக அமைத்து தந்தார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். அரகரா 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 அரகரா. சிவாய நமப்பா, சிவாய நமப்பா, சிவாய.